குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஏத்த கலன்கள் என்கிற 21வது பாசுரத்திலே கண்ணனை துயிலெழுப்புகிறார்கள் கோபிகைகள். கீழே 2 பாசுரங்களிலே நப்பினை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள். நப்பினை பிராட்டி சொன்னாள், என்னை நீங்கள் தனியாக எழுப்ப வேண்டாம், நான் உங்களிலே ஒருத்தி என்றோ என்று சொல்லி நப்பினை பிராட்டி என்ன சொன்னாள், நானும் உங்களோடு சேர்ந்து கண்ணனை எழுப்புகிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை எழுப்பலாம் என்று எல்லோருமாக சேர்ந்து இந்த பாசுரத்திலே கண்ணனை துயிலெழுப்புகிறார்கள். ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களாத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கணாத்தாது வந்துன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து புகழ்ந்தேலோர் எம்பாவாய். எல்லோருமாக சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எந்த வார்த்தையை சொல்லி எழுப்பினால் கண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த வார்த்தையை சொல்லி எழுப்புகிறார்கள். என்ன வார்த்தை சொல்லணும்? கண்ணன் பெரிய வீரன், அவன் தீரன், சூரன் என்று சொன்னால் இது பெருமையா? இதெல்லாம் அவனுக்கு பெருமையே கிடையாது. அவன் எதை பெருமையாக நினைத்திருக்கிறான்? ஆத்மானம் மானுஷம் மன்யே என்ன அவன் மனிதனாக பிறந்திருக்கிறானே அதை பெருமையாக நினைக்கிறான். அதிலேயும் நந்தகோபனுடைய பிள்ளையாக வளர்கிறானே அது ரொம்ப பெருமையாக நினைத்திருக்கிறான். அதனால் அதை சொல்லியே எழுப்புகிறார்கள். நந்தகோபன் மகனே என்று சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். நந்தகோபன் எப்பேற்பட்டவர் என்னால் ஏத்த கலன்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கரப்பார் இல்லாமையாலே முளை கெடுத்து தானே பால் சொரிய ஆரம்பிக்கக்கூடிய பசுக்கள் என்று பார்த்தோம். அப்படி கையேந்தப்பட்ட கலன்கள் அந்த பசுக்கள் இடத்திலே நாம் பாத்திரத்தை வைத்தால் எத்தனை பாத்திரத்தை வைத்தாலும் அத்தனையும் நிரப்பி விடுகின்றன அந்த பசுக்கள். அது எதிர்பொங்கி மீதளிப்ப, எவ்வளவு பாத்திரம் வைத்தாலும் அங்கே பாத்திரம் இல்லை என்கிற குறை உண்டே தவிர நான் பாத்திரம் வைத்தேன் ஆனால் பால் கறக்கவில்லை என்று ஒரு நாளும் கிடையாது. ஆச்சாரியர்கள் அழகாக காட்டினார்கள். கடலை இட்டாலும் நிரப்பக்கூடியதாயித்து இப்பசுக்கள் என்ன, கடலையே ஒரு பாத்திரமாக அந்த பசுக்களிடத்தில் வைத்தால் அந்த கடலை கூட இது நிரப்ப விடுமாம் அந்த பசுக்கள். மாத்தாதே இடைவிடாமல் பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், கீழே வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொன்னார்கள். எத்தனை பண்ணாலும் நான் என்ன கொடுத்து விட்டேன் என்று சொல்பவர் வள்ளல். அதற்கு மேலே சிறிய இடைப்பிள்ளைகள், சிறுவர்கள் முதலான அவர்களும் கூட அந்த மாடுகளை கட்டவும் அடிக்கவும் ஆம்படி தன்னை ஆக்கி வைத்திருக்கின்றன அந்த மாடுகள். அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள், ஒரு பசுவையும் பார்த்தால் இது மாடா யானையா என்று நமக்கு சந்தேகம் வந்து விடுமா. ஏன்னா எல்லாம் புல்லும் தண்ணீரும் உண்டு வளரக்கூடிய பசுக்கள் அன்று, எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டு வளரக்கூடிய பசுக்கள், கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டு வளரக்கூடிய பசுக்கள். அதனால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் என்று நந்தகோபரை குறிக்கும் விதமாக இந்த விசேஷணங்களை எல்லாம் சொல்லி அவருடைய பிள்ளையே நீ எழுந்திரு என்று சொன்னார்கள். கண்ணன் பார்த்தான், இத்தனை வார்த்தை இவர்கள் சொன்னார்கள், ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் நந்தகோபரை மட்டும்தான் குறிக்குமா என்ன? எல்லாருமே ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தவர்கள் தான் திருவாய்ப்பாடியில். அதனால் இது என்னைத்தான் எழுப்புகிறார்கள் என்று நான் எப்படி கொள்ளுவது என்று அப்படியே அவன் பேசாமல் இருந்தான், எழுந்திருக்காமல் இருந்தான். உடனே கண்ணபிரானை மட்டும் குறிக்கும் விதமாக சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். ஊற்றமுடையாய் என்னால் திருடப்பிரமாண சித்தனே, வேதங்களால் மட்டுமே எம்பெருமானை அறிய முடியும், வேதங்களை கொண்டுதான் எம்பெருமானை நாம் அறிய முடியும், அது ஊற்றமுடையாய். ஆனால் எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? பெரியாய், அந்த வேதங்களாலும்
அவனுடைய பெருமைகளுக்கு எல்லை காண முடியாமல் நிற்பவன். அது ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே. அப்படி இருந்து வைத்தும் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அவதாரங்கள் எடுத்து நம்முடைய இந்த மாம்ச சக்ஷுசுக்கு தன்னை இலக்காகி அவன் நிற்கிறான். அப்படி அவதாரங்கள் எடுப்பதனாலே அவனுக்கு என்ன ஆகிறது? அவனுக்கு ஒளி, அந்த தேஜஸானது கூடிக்கொண்டே போகிறது. நாம் பிறக்க பிறக்க நம்முடைய தேஜஸானது தேய்ந்து கொண்டே போகிறது. எம்பெருமான் பிறக்க பிறக்க அவனுடைய தேஜஸானது அது ஏறிக்கொண்டே போகிறது. சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்ன வேதம் கூட தெரிவித்தது. அப்படி ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய். இன்னொரு அர்த்தமும் காட்டினார்கள். ஊத்தமுடையாய் என்னால் அடியவர்களை காப்பதிலே ஊற்றமுடையாய். எத்தனையோ அடியவர்களுக்கு செய்தாலும் நான் என்ன செய்துவிட்டேன் என்று எண்ணக்கூடியவன். அது பெரியாய், அதனால் அவன் பெரியவன். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் எல்லாம் என்னைக்கோ முடிந்து விட்டது. ஆனால் இன்னைக்கும் நாம் அந்த எம்பெருமான்களை சேவிக்கும் விதமாக திவ்ய தேசங்களிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பவனே, உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் என அவனை எழுப்பினார்கள். உடனே கண்ணபிரான், இந்த அதிகாலை வேளையிலே குளிரிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீர்களே, எப்படி வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்கிறார்கள். மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கணாத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து. போத்தி வந்தோம், புகழ்ந்து வந்தோம். எப்படி வந்தோம்? மாத்தார் உனக்கு வழி தொலைந்து, உன்னுடைய விரோதிகள் அவருடைய வலிமையெல்லாம் ஒழியப்பெற்று, உன்னாலே உன்னுடைய அம்புகளாலே அவருடைய வலிமையெல்லாம் ஒழியப்பெற்று உன் அடிபணியுமா ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே, உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுமா போலே. நாங்கள் உன்னுடைய அம்பாலே நாங்கள் அடிபடவில்லை, உன்னுடைய கல்யாண குணங்களாலே நாங்கள் அடிபட்டு விட்டோம். உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு தோற்று வந்தோம். வலி தொலைந்து, அவர்களுடைய வலிமை தொலைந்தது உன்னுடைய அம்புகளினாலே, எங்களுடைய வலிமை தொலைந்தது உன்னுடைய குணங்களினாலே. காக்காசுரன் இருந்தான். அவன் எத்தனையோ இடம் சுற்றி பார்த்தான். ஆனால் எங்கேயும் காரியம் நடக்கவில்லை. வலிமையை ஒழிந்து அவன் ராமபிரானுடைய திருவடிகளிலே விழுந்தான். உடனே ராமபிரான் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டியவன் சிறிய தண்டனை கொடுத்து விட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி நாங்கள் எங்களுடைய அந்த வலிமையெல்லாம் வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தி வந்தோம் புகழ்ந்து வந்தோம். உன்னுடைய திருநாமங்களை எல்லாம் பாடிக்கொண்டே உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டே வந்தோம். அதனால் எங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படவில்லை என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்பினார்கள். ரொம்ப அழகான பாசுரம். மேலே கண்ணபிரானை எழுப்பிய பிற்பாடு அவனிடத்திலே என்ன வேண்டும், அவன் இவர்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் மேல் பாசுரங்களிலே தெரிவிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.